என்கிட்ட என்ன 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கிட்டே 5000 ரூபாய் இல்லம்மா. ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு வட்டி பணம். இன்னைக்கு வட்டி பணத்தை கொண்டு கொடுக்கலாம்னு வச்சுக்கேன், நாளைக்கு காலம்பர வீட்டு வாசல் முன்ன வந்து நிப்பாருமா அந்த ஆளு. அம்மா எப்படியாவது அண்ணிட்டியாவது கேட்டு வாங்கிட்டாம்மா. மர்மலா அது நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. மர்மலா ஒரு 5000 ரூபாய் இருந்தா தாயா, ஒரு 5-6 நாள் கழிச்சு திருப்பி தாரேன். இதுக்குதே உங்களுக்கு என்ன திடீர்னு 5000 ரூபாய் செலவு? ஏன் மர்மலா, எனக்கு இல்ல, என் மோவளுக்கு. அண்ணி ஒரு ஆளுக்கு வட்டி பைசா 5000 ரூபாய் கொடுக்கணும். அதான் தந்தீங்கன்னா சம்பளம் வாங்கி நான் தந்துருவேன் திருப்பி. என்ன அது சொல்லுத? 5000 ரூபாய் வட்டி பணமா? அம்மா எப்படி கடனாச்சு? என் புருஷன் கை நிறைய ஓரளவுக்கு சம்பளம் வாங்க தான் செய்தாரு. ஆனாலும் அப்படி இப்படி நீ எப்படியே செலவாகி கொஞ்சம் கடன் ஆயிட்டே அண்ணி. அது இருக்கட்டும் நாத்து, சேலை சூப்பரா இருக்க, அடிபொலியா இருக்கு. செயினும் ஜம்முன் இருக்கா, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. சேலை நல்லா இருக்கா? தேங்க்ஸ் அண்ணி. பொங்கலுக்கு ஒரு சேலை எடுக்கலாம்னு தான் போனேன் கடைக்கு. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட ஆஃபர். பாதிக்கு பாதி ரேட் சேலை. அந்தல தான் பார்த்தேன். ஒரு சேலை வாங்க போறேன்னு போனவா ஒரு 5-6 சேலை எடுத்து போட்டேன் கலர் கலராட்டு. ஏன்னா தை மாசம் பிறந்தாச்சு பத்தில கல்யாணம் காட்சின்னு வந்துட்டே இருக்கும். அப்புறம் பக்கத்து கடையில பார்த்தேன், இந்த செயின் நல்ல பவுட்டா இருந்துச்சு. சரி செயின் ஒண்ணு வாங்கி வச்சிட்டோம்னா கல்யாண வீட்டுக்கு போவதுக்கு ஆகும் பத்தில. அந்தல அந்த செயின் 2000 ரூபாய் நீ. சூப்பரா இருக்கு பத்தில. அந்தல வாங்கிட்டேன். இல்ல மல்லிப்பூ வச்சிருக்க? என்ன மல்லிப்பூ தான் எனக்கு பிடிக்கும். பொங்கலுக்கு 8000 9000 வித்துச்சு. வேற என்ன செய்ய? பூ வைக்காம எப்படி பொங்கலுக்கு இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ பூ வாங்கினே பத்துதுங்க. ரொம்ப இல்ல, பூ 2000 ரூபாய். பாதி பொங்கல் அன்னைக்கு வச்சிட்டேன், மீதி அன்னைக்கு வச்சுட்டேன். நீ நல்ல அளவுல இருக்கு பத்தில. நல்ல ஜம்முன வாசம் வர வருது. எனக்கு இந்த காக்கடை பூலாம் வச்சா பிடிக்காது பத்துதுங்க, வாசமே வராது. அதனால தான் பார்த்தேன், துட்டு பார்க்காம பொங்கலுக்கு பூ வைக்காம நல்லாவா இருக்கு அப்படின்னு பூ வாங்கி வச்சுட்டேன். எல்லாரும் என்னையே தான் பார்த்தா பார்த்துருக்கங்க. பொங்கல் அன்னைக்கு நான் போட்டிருந்த ஸ்டேட்டஸ்க்கு லைக் அப்படி பிச்சிட்டு தாறுமாறா தக்காளி சோறு ஆயிட்டு. பார்க்கல என்ன என்ன அழகா இருக்கம்மா, எவ்வளவு மல்லிப்பூ வச்சிருக்க. ஏ அம்மா நீ தான் பெரிய ஆளு அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சொல்லதானே தப்பா நினைச்சுக்கிட்டாத நாத்து. இப்படி ஆடம்பரமா வாழ்ந்தோன்னு வச்சுக்கேன், கடைசியில வட்டி பைசா கொடுத்துட்டு தான் இருக்கணும். எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரிதான், லட்சக்கணக்கில் வாங்கினாலும் சரி, கோடி கணக்கில் வாங்கினாலும் சரிதான், கடனை தான் ஆகும். அடக்கொட மாட்டி. ஒரு சேலை எடுக்க போனாலும் 9 சேலை எடுத்தாலாம். ஆப்பர் போடுறதானா ஆப்பர் இருக்க சூழ்நிலையில இந்த சீனி தேவைட்டி அது இருக்கட்டும். இந்த மல்லிப்பூல பொங்கல் போவதடி. அவசியத்துக்கு செலவு பண்ணணும். இப்படி அனாவசியமா செலவு பண்ணா கடைசியில இப்படிதான் கடனாய் நிக்கணும். இப்படி ஆடம்பரமா இருந்து வச்சுக்க, தாள மட்டும் கடன் தான். புருஷன் கையில கொண்டு சம்பளத்தை தாராங்கிறதுக்காண்டி அதை தாறுமாறா செலவு பண்ணா கடைசியில இப்படிதான் வந்து நிக்கும். அரே நீ